தமிழர்களே, மீன் வந்து ஒரு மாதிரி மயக்க அடிச்சுக்கிட்டே சாகுற மாதிரியே இருந்துச்சு. இந்த உப்பு போட்டோம்னா அந்த மீன் வந்து பொழைச்சிக்கும். சரி ஓகே போடலாம். ஏற்கனவே ஒரு கப்பி செத்து போச்சு. சரி இது 1 நாள் பொழைக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். போட்டதுமே தண்ணி எத்தனை ஒரு நாளைக்கு 4 தடவை 3 தடவை மாற்றினாலுமே இவ்வளோ அழுக்காகி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக அங்கிட்டு இங்கிட்டு போய்க்கிருந்துச்சிங்க வேகமாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த மீன் அங்கிட்டு இங்கிட்டும் துள்ளி அங்கிட்டு இங்கிட்டு போயிருந்துச்சு. சரி பொழைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த மீன் என்ன ஆயிடுச்சு பார்த்தா நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதே திடீர் இறந்துருச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்தா வருதுங்கிறாங்க. இன்னும் வருவேனாங்குது அந்த தொட்டி கூட. நம்ம நேரமாடா இது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி வாங்கி தான் இனிமேல் வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த மீனை வந்து பிடிச்சி தொட்டியில் விட்டுட்டேன். பெரிய தொட்டியில் அந்த ஆரஞ்சு கலர் மீனை தொட்டியில் விடவும் அது வாட்டுக்கு சல்லுப்புன்னு போய்க்கிருந்துச்சு. சரி இதுலையாவது இந்த மீன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு கலர் மீனை தொட்டியில் விட்டாச்சு. சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு.